குருவி World. வணக்கம் குழந்தைகளே, குருவி குருவி வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த அழகான நன்னெறி கதைகளை தவறாமல் பாருங்கள். பசுமை நிறைந்த ஒரு சிறிய கிராமத்தில் கார்த்திக் என்ற நல்ல மனசுள்ள சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் எல்லா உயிர்களிடமும் அன்பாக நடந்து கொள்வான். அவனுடைய சிறிய நண்பன் ஒரு மஞ்சள் நிறக்குருவி. அதற்கு எல்லோரும் குட்டி குருவி என்று பெயர் வைத்திருந்தார்கள். ஒரு நாள் மாலை கார்த்திக் வயல் வழியாக வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தான். அப்போது மெதுவாக ஒரு சத்தம் கேட்டது. அம்மா! கார்த்திக் சுற்றி பார்த்தான். ஒரு குட்டி பசு காலில் காயமடைந்து வலியால் அழுது கொண்டிருந்தது. அதை பார்த்த கார்த்திக்கு மிகவும் கவலையாக இருந்தது. பயப்படாதே, நான் இருக்கேன் என்று அவன் மெதுவாக சொன்னான். பிறகு அந்த குட்டி பசுவை மரத்தடிக்கு அழைத்துச் சென்று தண்ணீர் கொடுத்தான். அவன் மருந்து தடவி அன்பாக அதை கவனித்துக் கொண்டான். சில நாட்களில் அந்த குட்டி பசு முழுமையாக குணமடைந்தது. அந்த நாளிலிருந்து அந்த பசு தினமும் கார்த்திக்கின் பின்னால் சுற்றி வந்தது. இருவரும் நல்ல நண்பர்களாக மாறினார்கள். ஒரு நாள் கார்த்திக் காட்டுப்பாதையில் தனியாக நடந்து சென்றான். அப்போது அவன் கவனிக்காமல் ஒரு பெரிய குழியில் விழுந்து விட்டான். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க என்று அவன் பயந்து கத்தினான். அதை பார்த்த குட்டி பசு வேகமாக கிராமத்திற்குள் ஓடிச் சென்று சத்தமாக கத்த ஆரம்பித்தது. குட்டி குருவியும் மேலே பறந்து மக்களை அழைத்தது. அதை பார்த்த கிராம மக்கள் எல்லோரும் ஓடி வந்து கார்த்திக்கை காப்பாற்றினார்கள். கார்த்திக் மிகவும் மகிழ்ச்சியாக அந்த குட்டி பசுவை கட்டிப்பிடித்தான். அப்போது அவனுடைய தாத்தா சிரித்துக் கொண்டு சொன்னார், நல்ல மனசுடன் உதவி செய்தால் ஒரு நாள் அது நமக்கே உதவியாக திரும்ப வரும். அந்த நாளிலிருந்து கார்த்திக் இன்னும் அதிக அன்புடன் எல்லா உயிர்களுக்கும் உதவி செய்ய ஆரம்பித்தான். இந்த கதையின் நன்னெறி: உதவி செய்தால் நல்லதே திரும்ப வரும். நல்ல மனசு எப்போதும் வெல்லும். மீண்டும் ஒரு அழகான கதையில் சந்திப்போம். குட்டி குருவி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. குருவி World.